சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே. சிறு வயதிலிருந்து கஷ்டப்படுகிறோம். சிறு வயதிலிருந்து என்ற ஏற்றமும் கிடையாது. பெற்றவர்களாலும் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை. நான் பெற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் என்ற எண்ணத்துடன் முயற்சிகளை செய்தால் என்னாலும் அந்த வெற்றியை காண முடியவில்லை. ஏகப்பட்ட சோதனைகள், ஏகப்பட்ட காயங்கள். இப்படி இருக்கும் நான் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாமல் நீ தவிக்கிறாய். முதலில் ஒன்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக. உன்னை நீ நம்ப வேண்டும். பெற்றவர்கள் செய்யவில்லை, பெற்றவர்களுக்கு உன்னால் செய்ய முடியவில்லை என்பதை மனதுக்குள் எப்பொழுதும் ஒரு வருத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டாம். எல்லாம் மாறும், நிச்சயமாகவே எல்லாம் கடந்து போகும். உன்னாலும் நீ முன்னுக்கு வருவாய். முதலில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், யாரும் இவ்வுலகில் யாரையும் நம்புவது கிடையாது. முக்கியமாக தன்னையே நம்புவது கிடையாது. சரிதானே நான் சொல்வது? உன்னை நீ என்றாவது நம்பியிருக்கிறாயா? ஒரு செயல் செய்வதற்கு முன்பு நீ என்ன யோசிப்பாய் சொல்? இது நம்மால் செய்ய முடியுமா என்றுதானே. அந்த சந்தேகம் தேவையில்லை. இறங்கியதற்கு பின்பு எதற்காக யோசிக்க வேண்டும்? தைரியத்துடன் தானே ஒரு செயலுக்குள் இறங்குகிறோம். அப்படி இருக்கும் பொழுது இறங்கிய பிறகு எதையும் யோசித்து கவலைப்படக்கூடாதல்லவா? வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் அல்ல. அதனால் எல்லாவற்றையும் செய்து பார்ப்பதுதான் நம் வாழ்வில் இப்பொழுது இந்த சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு வேலை. எல்லா விஷயத்திலும் பயந்து கொண்டு, எல்லா விஷயத்திலும் பதற்றத்துடன் இருந்தால் வாழ்வில் எப்படிப்பட்ட விஷயத்தையும் கடந்து செல்லவே முடியாது என்பதை நீங்கள் தீர்மானமாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதை நாம் செய்து முடிக்கும் வரை போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படியே அது வெற்றிகரமாக முடிந்துவிட்டது என்றால் இன்னும் அதிகமாகத்தான் முயற்சி செய்ய வேண்டும். எந்த நேரமும் நமக்கு ஓய்வே கிடையாது. அடுத்தடுத்து செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். தூக்கத்தில் கூட ஏதாவது ஒரு கிணவு வந்து நம்மை தொந்தரவு செய்து கொண்டு தான் இருக்கும். நமக்கு இவ்வுலகில் பிறந்து விட்டோம் என்றால் நமக்கு எப்பொழுதுமே எந்த ஒரு ஓய்வும் கிடையாது. போராடினால் நிச்சயமாக ஜெயிக்கலாம். ஜெயித்த பிறகு இன்னும் போராட வேண்டும், அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்ல. அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாதே. இன்றிலிருந்து 3வது நாள் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை காண்பாய். பயமில்லாமல் இரு. ஏதாவது ஒரு புதிய காரியம் நடக்கப் போகிறது என்றால் அது தவறாகத்தான் நடக்கும் என்று உன் மனம் சொல்வதை நம்பாதே. நல்லதும் நடக்கும். பல பாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். சகலங்களும் உனக்கு கிடைக்கும். பல்லாண்டு காலம் நீ வாழ்வாய். இதுவே உண்மை. புரிந்து கொள் என் தங்கமே. வாழ்க்கையில் நீ நன்றாக இருப்பாய். தைரியத்துடன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் உனக்கு நல்ல பலன்களை மட்டும் தரும். எந்நாளும் நான் உனக்காகவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.